வணக்கம். ஜெயாபா செய்திகளுக்காக சூர்யா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மெரினாவில் மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தை முன்னறிவிப்பின்றி மூடியதற்கு பொதுமக்கள் கடும் கண்டனம். தமிழக அரசின் நடவடிக்கை பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அரசியல் கட்சியினர், மூத்த பத்திரிகையாளர்கள் குற்றச்சாட்டு. தீய சக்தியான திமுகவை ஆட்சிக்கு வர அம்மாவின் தொண்டர்கள் விடமாட்டோம். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திட்டவட்டம். அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் சின்னம்மாவின் பின்னால் தான் இருக்கிறார்கள். அமமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் டிடிவி தினகரன் பேச்சு. வரும் 7ஆம் தேதி சின்னம்மா தமிழகம் வரவிருப்பதாக டிடிவி தினகரன் தகவல். ராணுவ கட்டுப்பாட்டுடன் அமைதி காத்து வரவேற்பு அளிக்க வேண்டுகோள். அம்மாவின் நினைவிடம் மூடப்பட்டிருப்பது ஆட்சியாளர்களின் தவறான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது. மதுரையில் டிடிவி தினகரன் பேட்டி. பேரறிஞர் அண்ணாவின் 52வது நினைவு தினம். மதுரையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு டிடிவி தினகரன் மாலை அணிவித்து மரியாதை. பெங்களூருவில் நடைபெறும் நாட்டின் மிகப்பெரிய விமான கண்காட்சி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைப்பார். எம்டெக் படிப்பில் 2 பாடப்பிரிவுகளை ரத்து செய்தது அழகல்ல. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். மும்பை பெருநகர மாநகராட்சி இணை ஆணையர் சானிடைசர் குடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் 8ஆம் தேதி முதல் வழக்குகள் நேரடி விசாரணை. தலைமை பதிவாளர் அறிவிப்பார். நாட்டில் உள்ள 15 பெரும் பணக்காரர்கள் பயனடையவே மத்திய பட்ஜெட். மத்திய அரசு மீது ராகுல் சாடல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தியாக தலைவி சின்னம்மா வரும் 7ஆம் தேதி தமிழகம் வருகிறார் என்றும் அம்மாவின் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க காத்திருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 7ஆம் தேதி தமிழகம் வரும் சின்னம்மாவின் வருகைக்காக அமமுகவினர், அம்மாவின் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்தார். கழக தொண்டர்கள் ஓசூரிலிருந்து வரவேற்பு அளிக்க தயாராகி வருவதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். பிப்ரவரி 7 காலை 9 மணிக்கு அங்கே புறப்பட்டு சென்னை நோக்கி வர இருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், 4 ஆண்டுகள் பெங்களூர் சிறைவாசத்திற்கு பிறகு தமிழ்நாட்டிற்கு திரும்பி வருகிறார்கள். அதனால் அம்மாவின் உண்மையான தொண்டர்கள், தமிழ்நாட்டு மக்கள் அவர் நல்ல விதமாக தமிழ்நாட்டிற்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அவருக்காக காத்திருக்கிறார்கள். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் வழிநெடுகிலும் அவருக்கு கன்னியாகுமரி முதற்கொண்டு திருத்தணி வரை உள்ள கழக தொண்டர்கள் அனைவரும் அங்கே ஒசூர் அருகே தமிழக எல்லையிலிருந்து அவர் சென்னையிலே டிநகர் இல்லம் வரை பெருங்கடலென அலைக்கடலென திரண்டிருந்து வரவேற்க தயாராகி வருகிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சின்னம்மா தமிழகம் வந்த பின் அம்மாவின் நினைவிடத்திற்கு வரக்கூடாது என்பதற்காகவே பராமரிப்பு பணி என்ற பெயரில் திட்டமிட்டு நினைவிடம் மூடப்படுவதாக திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். தமிழக அரசு இது தொடர்பாக வெளியிட்ட அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், சீப்பை ஒழித்து வைத்தால் திருமணம் நின்றுவிடாது என கூறினார். அவங்க விடுதலை ஆகிற அன்னைக்கு அங்கே வந்து அம்மாவின் நினைவு மண்டபத்தை திறக்கிறாங்களேன்னு அவர்கள் எந்த எண்ணத்தில் செய்தார்களோ எனக்கு தெரியாது. ஆனால்
சின்னம்மா அவர்களை வரவேற்கும் விதமாக சென்னையிலே அம்மாவின் நினைவிடம் திறக்கப்பட்டதாகத்தான் நான் அதை பாசிட்டிவாக எடுத்துன்னு சொன்னேன். அவங்க விடுதலை என்ற செய்தி வர தொடங்கியவுடனே எத்தனை வேதியியல் மாற்றம்ல கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்பட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பின்விளைவு தான் இதெல்லாம். அவசரமாக திறக்கப்பட்டது. பின்பு எப்படி இந்த வாரத்தில் வந்துடுவாங்கன்னு தெரிஞ்சது அவசரமாக பொதுமக்கள் பார்வைகளுக்கு விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இதெல்லாம் சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் இன்னும் விழும்னு எப்படி திறந்தாலும் ஆகணும். திறந்த அன்றைக்கி மெட்ராஸ்லேருந்து போயிட்டு தான் வர போகிறாங்க. இதெல்லாம் அது செய்தவர்களின் தரத்தை தான் காட்டுமே தவிர தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிச்சயம் தீர்ப்பு வழங்குவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதிமுக சட்ட விதிகளின்படி பொதுச் செயலாளருக்கே முழு அதிகாரம் இருப்பதாகவும் சின்னம்மாவை சட்ட போராட்டம் நடத்தி அதிமுகவை மீட்டெடுப்பார் என்றும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார். தேர்தலை நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவர் புரட்சித் தலைவர் கண்ட அம்மா அவர்கள் தொடர்ந்து கற்றுக்காத்த அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் சட்ட விதிகளில் அதான் சொல்லுது. பொதுக்குழுவை கூட்டுறதுக்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், தேர்தலை நடத்துவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர், ஒருவருக்கு பதவி கொடுப்பதற்கு பதவி வழங்குவதற்கு அதிகாரம் படைத்தவரும் பொதுச் செயலாளர், பதவி விட்டு நீக்குவதற்கும் அதிகாரம் படைத்தவர் பொதுச் செயலாளர். அவர்கள் உயிரோடு இல்லாத காலத்தில் எமர்ஜென்சியாக தான் யாரும் பொதுக்குழு கூட்ட முடியும், அது மாதிரி தான் கூட்டினாங்க. அவர்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை ஏற்பட்டப்ப அந்த சட்டத்திட்ட விதிப்படி என்ன துணை பொதுச் செயலாளராக எல்லோருடைய ஒப்புதலோடு நியமித்தாங்க. பொதுச் செயலாளர் செயல்பட முடியாமல் இருக்கின்ற நேரத்தில் துணை பொதுச் செயலாளர் தான் செயல்பட முடியுங்கிற அந்த சட்டத்திட்ட விதியில் இருக்குது. அதையெல்லாம் ஒரு மாதிரி இவர்களாக செப்டம்பர் 12, 2017 தோன்றின பொதுக்குழுவே சட்டப்படி செல்லாதுன்னு பொதுச் செயலாளர் சின்னம்மா தொடர்ந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அதனால் அது நீதிமன்றம் முடிவு செய்கிற வரைக்கும் பொறுத்திருப்போம். அதனால் அவங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிற காரணத்தினால, பொதுச் செயலாளர் இருக்கிற காரணத்தினால தான் நீங்களா 4 பேர் கூடி 10 பேர் கூடி இல்லை பொதுக்குழுன்னு ஒரு பேரில் ஒரு கூட்டம் நடத்தி பொதுச் செயலாளர்னு பதவியே என்ன சொல்கிறாங்க நீக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், அபாலிஷ் பண்ணிட்டாங்க ஆங்கிலத்தில். அந்த பதவியே நீக்கிட்டு அந்த எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் அம்மான்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. புரட்சித் தலைவர் கொண்டு வந்த இயக்கத்தில் அவரோட சட்டத்திட்ட விதியை அம்மா அவர்கள் தொடர்ந்த கடைபிடித்த சட்ட விதிகளே மீறி பொதுச் செயலாளர் இருக்கிற பதவியே இன்றைக்கு நீக்கிவிட்டு அம்மா தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்று பேசுவதெல்லாம் வேடிக்கையாக இருக்குது. அதான் நான் முன்னே சொல்கிறேன், சட்ட போராட்டத்தை அதிமுக மீட்டெடுக்கின்ற சட்ட போராட்டத்தை தொடர்ந்து சின்னம்மா தொடர்வார்கள். ஜனநாயக முறையில் மீட்டெடுக்கிற போராட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடரும்னு நான் எப்போ எங்கள் கட்சி பதிவு செய்தப்பவே நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியும். திமுக என்ற தீய சக்தி ஆட்சிக்கு வர அம்மாவின் தொண்டர்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என திரு டிடிவி தினகரன் திட்டவட்டமாக தெரிவித்தார். அவர் 10 வருஷமாக இலவு காத்த கிளி பேர் காத்துக்கிட்டு இருக்காரு. நிச்சயம் அது நடக்காது. அம்மாவின் தொண்டர்கள் அதை விடமாட்டோம். திமுகங்கிற தீய சக்தி ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆபத்துங்கிறத நம்மளை விட தமிழ்நாட்டு மக்கள் நல்லா உணர்ந்திருக்காங்க. அவங்க என்ன தலைகீழ நின்னாலும் ஆட்சிக்கு வருவதை அம்மாவின் தொண்டர்களாகி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அவங்கள ஆட்சிக்கு வர வைக்கிறதுக்காக சில பேர் அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒப்பந்தம் போட்டுட்டு செயல்படுறாங்களே தவிர அதையெல்லாம் மீறி அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழகத்திலே அமைப்பார்கள். அதில் சின்னம்மாவுடைய பங்கு பெரும் பங்காக இருக்கும். தியாக தலைவி சின்னம்மா மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்திற்கு வருவதை திசை திருப்பும் முயற்சியாகவே அம்மாவின் நினைவிடம் மூடப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளதாக பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். சின்னம்மா அவர்கள் நம்ம புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நினைவிடத்துக்கு அந்த வருகை தருகிற அந்த சூழலை திசை திருப்புவதற்காக தான் தமிழ்நாடு அரசு பொதுமக்கள் பார்வைக்கு தடைங்கிற அந்த செய்தியை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஊடகங்கள் செய்தி சொல்கிறாங்க. புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த துன்பத்தை துயரத்தை தாங்கி நின்று புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவை அந்த கட்சியை அவர்கள் உறுதிபட
அதை வலிமையாக கட்டமைத்து கட்சியும் வலிமையாக வைத்திருந்தால் அரசையும் வலிமையோடு அவர்கள் பல நெருக்கடிகளை சுமந்து கொண்டு அந்த கட்சியை காப்பாற்றிய பெருமைக்குரிய புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், சின்னம்மா அவர்கள். ஆகவே அவர்களுடைய அந்த வருகை, அவர்களுடைய அந்த நினைவு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அரசு எந்த வகையிலையும் அது கடுகளவும் முடியளவும் அதில் தடையோ அல்லது அதில் ஏதாவது ஒரு நெருக்கடியோ தரக்கூடாது. மாண்புமிகு அம்மாவின் நினைவிடத்தை தமிழக அரசு முன்னறிவிப்பின்றி மூடியிருப்பதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த 27ஆம் தேதி திறக்கப்பட்ட நினைவிடங்கள் திடீரென மூடப்படுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்தனர். நேற்று வரைக்கும் ஆனால் திறந்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு அறிக்கையை போட்டு மூடி வச்சுருக்காங்க. இதுக்காக எங்களால் வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே தங்கி செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் பார்க்கறதான வாய்ப்புங்கிறது எங்களுக்காக கிடையாது. இவங்க அரசாங்கத்தோட திடீர் முடிவுங்கிறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு முடிவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான சரியான முடிவுங்கிறது என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரியல. பிரம்மாண்டத்தை மட்டும் வெளிப்படுத்துகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 80 கோடி செலவு பண்ணி இன்றைக்கி வந்து பிரம்மாண்டத்தை பார்க்கணும். இந்த பிரம்மாண்டத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் பிரம்மாண்டமாக கிளம்பி வந்தால் இது மாதிரி இவங்க பூட்டி வச்சுருக்காங்க. அம்மா சமாதியை பார்க்க முடியல, புரட்சி தலைவரோட சமாதியும் பார்க்க முடியல. ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி போகிறேன். இதுக்காகனே வந்து பார்க்க முடியாமல் போகிறது ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. இது ஏன் பண்ணுறாங்க இப்படின்னு நேற்று வரைக்கும் பார்க்கலான்னாங்க, இன்றைக்கி காலைல வரப்போ பார்க்க முடியாதுங்கிறாங்க. இது ஏன், என்ன காரணம், அரசியல் காரணமாக என்னன்னு எனக்கு தெரியாது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடி விதிநகரனை மதுரையில் கழக நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் கோவில்பட்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட திரு வி விஜயபாஸ்கரன் தனது குடும்பத்தினருடன் சந்தித்து வாழ்த்து பெற்றார். மதுரை புறநகர் மாவட்டம் கள்ளிக்குடி மேற்கு ஒன்றிய செயலாளர் திரு நிரஞ்சனின் மகன் இளஞ்செழியன் கிருத்திகா திருமணம் அண்மையில் நடைபெற்றது. இதையொட்டி கழக பொதுச் செயலாளர் திரு டிடி விதிநகரனை புதுமண தம்பதிகள் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச்செய்திகளாக காண்போம். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே காவிரி ஆற்றருகே கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அண்மையில் ஆற்றில் மூழ்கி மாயமான சிறுவர்களுடையதோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கரூரிலிருந்து முசிறியில் உள்ள உறவினர்களின் வீட்டிற்கு கடந்த நவம்பர் மாதம் வந்திருந்த ரித்தீஷ்குமார், மிதுனேஷ் ஆகிய சிறுவர்கள் காவிரி ஆற்றில் மூழ்கி மாயமாகினர். 3 மாதங்களாகியும் உடல் கிடைக்காத நிலையில் சிறுவர்களது பெற்றோர் இறுதிச் சடங்கு செய்வதற்காக வந்தபோது 2 குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. இந்த எலும்புக்கூடுகளை கைப்பற்றிய போலீசார் DNA பரிசோதனைக்கு அனுப்பியுள்ளனர். தமிழகத்தில் 2வது கட்டமாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையை சார்ந்தவர்களுக்கு தடுப்பூசி போடும் முகாம் நடைபெற்றது. அதன்படி திருவள்ளூர் மாவட்ட தலைமை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திரு ப. பொன்னையா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பி. அரவிந்தன், மாவட்ட வருவாய் அலுவலர் திரு முத்துச்சாமி ஆகியோர் கோவிட்-19 தடுப்பூசியை போட்டுக் கொண்டனர். இதுவரை 3500க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி போட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார். சென்னை பெருநகர காவல்துறையில் செயல்பட்டு வரும் தோழி என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்றும் காவலர்களுக்கு ஒருநாள் பயிற்சி முகாம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. காவல் ஆணையர் திரு மகேஷ்குமார் தொடங்கி வைத்தார். மனநல மருத்துவர், குழந்தைகள் நல ஆர்வலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பெண் காவலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறந்த முறையில் தோழியாக செயல்பட்ட பெண் காவலர்களுக்கு ஆணையர் பாராட்டு தெரிவித்தார். கன்னியாகுமரியில் உள்ள சுற்றுலா தலங்களில் உறவினர்களால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற நிலையில் இருக்கும் முதியவர்களை பராமரிக்கும் தன்னார்வலரின் செயல் பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. பசியில்லா குமரி என்ற பெயரில் இயங்கி வரும் இந்த தன்னார்வலர்கள் ஆதரவற்ற முதியோர்களை பராமரிப்பதோடு அவர்களின் உணவு மற்றும் உடை உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகளையும் நிறைவேற்றி வருகின்றனர். தூத்துக்குடியில் மினி வேன் ஏற்றி கொலை செய்யப்பட்ட காவல் உதவி ஆய்வாளரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் திரு தீபக் தாமோர் இரங்கல் தெரிவித்தார். ஏரல் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாலு போதையில் இருந்த ஒருவரை தட்டி கேட்டதற்காக மினி வேன் ஏற்றி கொலை செய்யப்பட்டார். முடிவைத்தான் இயந்தொழில் உள்ள பாலுவின் வீட்டிற்கு சென்ற திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் திரு தீபக் தாமோர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்ததோடு பாலுவின் புகைப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கரூரில் உள்ள முதியோர் இல்லத்தில் காவல்துறை சார்பில் முதியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. வெண்ணெய்மலை அன்புக்கரங்கள் முதியோர் காப்பகத்தில் உள்ள முதியோருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பகலவன் போர்வைகள், சமையல் பொருட்களை வழங்கினார். பின்னர் இலவச மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்தார். மருத்துவ பரிசோதனையின் போது அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன.
சென்னை திருவொற்றியூரில் வீட்டில் பதுக்கி வைத்து ஆந்திர மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 3 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் 2 கைது செய்தனர். சந்தேகத்திற்கிடமான முறையில் பூட்டப்பட்டு கிடந்த ஷட்டரை உடைத்து பார்த்தபோது உள்ளே மூட்டை மூட்டையாக ரேஷன் அரிசி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து ராஜாக்கடை பகுதியைச் சேர்ந்த அன்பு, லட்சுமணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கோட்டாத்தூர் கிராமத்தில் கடந்த 1 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்படைந்தது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 32வது சாலை பாதுகாப்பு வார விழாவை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பங்கேற்ற பேரணி அரங்கேறியது. இதனை விருதுநகர் மாவட்ட முதன்மை நீதிபதி திருமதி முத்து சாரதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்டோர் ஹெல்மெட் அணிந்து அதன் அவசியத்தை மக்களுக்கு வலியுறுத்தும் விதமாக நகரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர். கோவையில் மத கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசிய பாஜகவின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கல்யாணராமன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் மற்றும் தடா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியரிடம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படும் திரு கல்யாணராமன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரிய சோரகை பூமி ரெட்டிப்பட்டி காலனியில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். வீட்டுமனை பட்டா இல்லாததால் அருகில் உள்ள அரசு புறம்போக்கு நிலத்தில் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா கேட்டு பலமுறை மனு அளித்தனர். இந்நிலையில் இன்று மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு குடும்பத்துடன் வந்தவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்கும் வரை காலவரையற்ற உண்ணாவிரதம் இருப்பதாக கூறி நுழைவு வாயிலில் அமர்ந்தனர். புதுக்கோட்டையில் திலகர் திடல் அருகில் உள்ள விநாயகர், காத்தாயம்மன், அகோர வீரபத்திரர், சன்னாசி, சப்தமுனீஸ்வரர் ஆலயங்களின் கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. இதில் யாக பூஜை, லட்சுமி பூஜை, நாடி சந்தானம், மகா பூர்ணஹௌதி தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் சிவாச்சாரியார்களால் கலசத்தில் ஊற்றப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு மகிழ்ந்தனர். மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலக எரிப்பு வழக்கில் குற்றவாளிகள் 5 பேர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. கடந்த 2007ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி தினகரன் நாளிதழ் கருத்து கணிப்பு வெளியிட்ட விவகாரத்தில் திமுகவினர் பெட்ரோல் குண்டு வீசியதுடன் தீ வைத்து கொளுத்தி சூறையாடினர். அப்போது அங்கு பணியாற்றிய 3 ஊழியர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதையடுத்து தொடரப்பட்ட வழக்கில் மு.க. அழகிரி ஆதரவாளரான அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அட்டாக் பாண்டி தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்த நிலையில் மேலும் 5 குற்றவாளிகள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால ஜாமீன் மனுக்களை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக டெல்லியில் இந்திய மாணவர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் குழந்தைகள் சாலையில் படம் வரைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி டெல்லி எல்லையில் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்த டெல்லியில் உள்ள மண்டி ஹவுஸ் அருகே இந்திய மாணவர் சங்கம் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டம் நடைபெற்ற சாலைகளில் சிறுவர்கள் தேசிய கொடி உள்ளிட்ட படங்களை வரைந்தனர். போராட்ட களத்தில் குழந்தைகள் படங்களை வரைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மும்பை பெருநகர மாநகராட்சி இணை ஆணையர் தண்ணீர் என நினைத்து சானிடைசர் குடித்தது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மும்பை பெருநகர மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பட்ஜெட் தொடர்பான கூட்டம் நடைபெற்றது. அதில் மும்பை பெருநகர மாநகராட்சி இணை ஆணையர் திரு ரமேஷ் பவார் கலந்து கொண்டார். அப்போது மேசையில் இருந்த சானிடைசர் பாட்டிலை தண்ணீர் பாட்டில் என நினைத்து எடுத்து குடித்து விட்டார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. இனி வரும் செய்திகளை சுருக்கமாக காண்போம். டெல்லி டிராக்டர் பேரணி ஏற்பட்ட வன்முறைக்கு மத்திய அரசே காரணம் என பதிவிட்ட ட்விட்டர் கணக்குகள் முடக்கப்பட்ட நிலையில் மத்திய அரசின் உத்தரவை மீறி குறிப்பிட்ட கணக்குகளை அந்நிறுவனம் விடுவித்துள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய அரசு விளக்கம் கேட்டு ட்விட்டர் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக டெல்லியில் இந்திய மாணவர் சங்கம் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் சிறுவர்கள் சாலையில் படம் வரைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது.
மும்பை பெருநகர மாநகராட்சி இணை ஆணையர் திரு ரமேஷ் பவார் தண்ணீர் என நினைத்து சானிடைசர் குடித்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. குடியரசு தினத்தன்று விவசாயிகள் நடத்திய டிராக்டர் பேரணியில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக விசாரணைக்குழு அமைக்க உத்தரவிடக் கோரிய மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. இது தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு வருவதால் நீதிமன்றம் தலையிட தேவையில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இந்திய விமானப்படைக்கு 83 லகுரக தேஜஸ் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஏரோ இந்தியா விமான கண்காட்சிக்காக பெங்களூரு சென்றுள்ள திரு ராஜ்நாத் சிங் முன்னிலையில் தேஜஸ் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமேசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து விலகுவதாக ஜெஃப் பெசோஸ் அறிவித்துள்ளார். ஜெஃப் பெசோஸ் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலிருந்து விலகினாலும் நிர்வாக தலைவர் பொறுப்பில் செயல்படுவார் என அமேசான் தெரிவித்துள்ளது. விவசாயிகள் இல்லை என்றால் இந்தியா இல்லை என்பதை மத்திய அரசு உணர வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் குறிப்பிட்டார். மாநிலங்களவையில் பேசிய அவர் விவசாயிகளுடன் மத்திய அரசு போர் நடத்துவது ஏன் என கேள்வி எழுப்பினார். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல பாப் பாடகி ரிஹானா கருத்து தெரிவித்திருந்த நிலையில் ஸ்வீடனைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலரான குரேட்டா தன்பெர்க்கும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவாக கருத்து தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு ஆதரவாக ஓரணியில் இணைந்து நிற்போம் என குரேட்டா பதிவிட்டுள்ளார். டெல்லி காவல்துறைக்கு எதிராக விசாரணை ஆணையம் அமைக்க கோரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 141 வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். டிராக்டர் பேரணி வன்முறையை கட்டுப்படுத்த தவறியதாக டெல்லி போலீசார் மீது வழக்கறிஞர்கள் கடிதத்தில் குற்றம் சாட்டியுள்ளனர். ஹரியானா மாநிலம் ஜிந்த் பகுதியில் நடைபெற்ற மகா பஞ்சாயத்து கூட்டத்தின் போது விவசாய சங்க பிரதிநிதிகள் இருந்த மேடை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தியாவில் 4 ஒரு நபருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக சீரோ சர்வேயில் தகவல் வெளியாகியுள்ளது. சுகாதாரத்துறை அறிவிக்கப்படுவதை விட பல மடங்கு அதிக அளவிலேயே தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இன்று ஒரே நாளில் 11,039 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,77,284 உயர்ந்துள்ளது. எம்டெக் படிப்பில் 2 பாடப்பிரிவுகளை ரத்து செய்தது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு அழகல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேலும் 514 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் மேலும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் தேசிய குடிமக்கள் பதிவை நடைமுறைப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அம்மாநில முதல்வர் செல்வி மமதா பானர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இணைய பயன்பாடு அதிகரிப்பால் சைபர் குற்றங்களும் அதிகரித்துள்ளதாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2017 மற்றும் 19 ஆண்டுகளில் 93,000க்கும் மேற்பட்ட சைபர் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆண்டில் பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 7.3% அதிகரித்திருப்பதாகவும் பழங்குடி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 26.5% அதிகரித்துள்ளதாகவும் மத்திய அரசு நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் தகவல் தெரிவித்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பாருங்கள் ஜியா பிளஸ் செய்தி சேனலை.